கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வார்த்தை தெய்வீக பாதுகாப்பு. 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 31வது வசனம் கூறுகிறது, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். ஆம், ஆண்டோடைய வசனத்தின் மூலம் நடக்கிறவர்களுக்கு, அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். ஸோ இன்றைக்கி இருளில் இருக்கிறவனுக்கு அடுத்த அடி எப்படி எடுத்து வைப்பது என்று தெரியாது. ஸோ எடுத்து வைப்பதற்கான பாதை அவனுக்கு தெரிந்து விட்டதென்றால் அவர்கள் அதில் ஈஸியாக செல்ல முடியும். ஸோ கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தை தருவாரானால் நாம் நிச்சயமாகவே நம்பி செல்லலாம். கண் தெரியாத ஒரு குருடனுக்கு இன்னொரு குருடன் வழிகாட்ட முடியாது. அவ்வாறு சென்றால் இருவருமே குழியில் விழுந்துவிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் தாவீதுக்கு தேவனுடைய வழி உத்தமமானது என்னும் நம்பிக்கை மிகவும் அதிகமாக இருந்தது. அதாவது அவருடைய வழிகள் நேர்மையானது, அதில் செல்கிறவர்கள் பத்திரமாக செல்லலாம். அவர் நம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு ஒன்றை குறித்து பேசுவாரானால் நாம் அதில் முழுமையாக நம்பிக்கை வைத்து தைரியமாக செல்லலாம். ஏனெனில் அவருடைய வசனம் புடமிடப்பட்டது, அதில் குறைவும் தவறும் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த பாதையில் பயணத்தில் நமக்கு பாடுகள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் இருக்கலாம். ஆயினும் கர்த்தர் கேடகமாயிருக்கிறார். பொல்லாங்கனுடைய அக்னி அம்புகளுக்கு நம்மை தப்புவித்து பாதுகாக்கிறார் என்பது தாவீதுடைய மிகப்பெரியதான ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. அதனால தான் அவர் சொல்கிறது, அந்த வசனத்தின்படி நடக்கிறதான அந்த வழியிலே நடப்பாமானால் அந்த வழி நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும். அதுதான் தெய்வீக பாதுகாப்பு நம்முடைய வாழ்விலே. ஸோ தாவீது தேவனுடைய வழி எப்படிப்பட்டது? அது கர்த்தருடைய வசனத்தின்படி வருகிற வழி. அந்த வழி நேர்மையானது என்பதை நன்றாக அறிந்ததினாலே அழகாக இங்கே கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதே நம்ம சங்கீதம் 119 கூட பார்க்கும் பொழுது 27வது வசனம், 33வது வசனம், 35வது வசனத்தில் பார்க்கும்போது 27 உங்களுடைய கட்டளைகளின் வழின்னு இருக்குது. அதே போல் 33 பார்க்கும் உங்களுடைய பிரமாணங்களின் வழியே எனக்கு போதியும் இருக்கிறது. 35 நம்ம பார்க்கிற பொழுது கற்பனைகளின் பாதை, அதுவும் வழி தான். ஸோ கட்டளை, பிரமாணம், கற்பனைகளின் வழியில் அவர் நடத்துவதற்கு ஒரு ஜெபமாக அந்த அதிகாரத்திலே அங்கே கூறப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா இந்த வழி தான் மெய்யான வழி. ஸோ மனுஷனுக்கு இந்த மாதிரி வழிகளில் போக முடியாத சில பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால் அவர் ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே உங்களுடைய கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தியறலும், ஆண்டவரே உங்களுடைய பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், ஆண்டவரே உங்களுடைய கற்பனைகள் பாதைகளை என்னை நடத்தும் என்று அழகான ஒரு ஜெபத்தை கூறுகிறார். நாமும் இன்னைக்கு இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம் நம்முடைய வாழ்வில். ஆண்டவர் உம்முடைய வசனத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, உம்முடைய கட்டளைகளை கை கொண்டு நான் நடக்கிற ஒரு வாழ்க்கை, அந்த வழியில் அப்படி வசன வார்த்தை என்ன சொல்லுதோ அதிலேயே நான் நடக்கணும் என்பதை நாமும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபமாக வைப்போம். ஏன்னா அதுதான் உண்மையான வழி. அந்த வழியில் தான் நமக்கு அருமையான பாதுகாப்பு இருக்கிறது. அதே அந்த சங்கீதம் 119 கூட மறுபடியும் அவர் 29-30 அந்த வசனங்களை சொல்லும்போது கூட அவர் சொல்கிறாரு, பொய் வழியை என்னை விட்டு விலக்கும், உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் என்று சொல்கிறார். அதாவது பொய் வழி இருந்துன்னா வேதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. வேத வசனங்கள் நம்மள வாழ்க்கையில் இருந்தால் பொய் வழியே நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. அடுத்த வசனம் 30வது வசனம், மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். எப்போ வசனம் நமக்குள் வரும்பொழுது மெய் வழி நம்முடைய வாழ்க்கையிலே வந்து விடுகிறது. ஸோ அது வரைக்கும் வசனம் இல்லாத ஒரு வழி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பொய்யான வழி. அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், எவ்வளோ பணக்காரங்களாக இருக்கட்டும், எவ்வளோ உயரத்தில் இருக்கட்டும், அந்த வழி பொய் வழி. எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள வசனம் இருந்து அந்த மனுஷனை நடத்துகிறது, ஏன்னா அந்த வழி நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழியிலே நம்மை நடத்தும். பொய்யான வழி இல்லை, மெய்யான வழி அது மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவே நமக்கு மெய்யான ஒரு வழியாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரு வழி தாங்க நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான ஒரு பாதையாக இருக்கிறது. ஸோ இன்றைக்கி அந்த வழியை பாதையை நம்ம வாழ்க்கையில் தெரிந்து கொள்வோம். அதுதாங்க இந்த சாமுவேலில் கூட பார்க்கும்பொழுது 2 சாமுவேல் 22:31 தேவனுடைய வழி உத்தமமானது என்று அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ இன்றைக்கி அந்த உத்தமமான ஒரு வழியிலே நடப்போம். அந்த வழியிலே பொய் கிடையாது. தேவனுடைய வழி உண்மையான ஒரு வழி. அதில் நாம் செல்லுகிற பொழுது நமக்கு அவரே கேடகமாக இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து
நீங்கள் இன்றைக்கி வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருந்தால் நான் இன்றைக்கி தைரியமாக சொல்லுகிறேன், எதை குறித்தும் கவலைப்படாதுங்க. உங்கள் வழி மெய்யான வழி. பாடுகள் துன்பங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை அதிலே பாதுகாப்பார், உங்களை அதிலே தப்புவித்து நடத்துவார். ஏனால் அவர்தான் நமக்கு கேடகமாக இருக்கிறார் என்பதை நமக்கு வசனம் கூறுகிறதை நமக்கு பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இந்த பாதுகாப்பு வசனத்தின் மூலம் நமக்கு கிடைக்கிற பாதுகாப்பு, வசனத்தை நமக்குள்ளாக வைத்து அதிலே நாம் நடக்கிற பொழுது நமக்கு உண்டாகிற பாதுகாப்பு மிக மிக அருமையானது. அதுதான் மனித வாழ்க்கையிலே தேவை. வசனம் என்பது பொய் சொல்லாது. வசனத்துக்கு இன்னொரு பெயர் சத்தியம், தி ட்ரூத். இங்கிலீஷில் அழகாக இருக்குது பேர் கூட, ட்ரூத். அதனால் பொய் என்பது ஒரு சிங்கிள் டாட் கூட அதில் கிடையாது. அதுதான் மெய்யான வழி. மெய்யான வழியிலே நடக்கும் பொழுது எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம். அதனால் நம்ம வசனத்தை யாராவது ஃபாலோ பண்ணலை, வசனத்தை இருதயத்துக்குள்ளே வைத்துக்கலன்னா எவ்வளோ பெரிய கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் பொய்யான வழிக்கு போய் விடுவார்கள் என்பது நிச்சயம். அதனால் இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்குற யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்துக்கு காத்திருங்கள். அந்த தேவனுடைய வழியிலே நடங்கள். மார்னிங் காலத்தை தியானிக்கிற தியானம் நமக்கு இன்பமாக இருக்கும். ஒவ்வொரு நாள் அன்னன்னைக்குள்ள மன்னாவை அவருடைய வார்த்தையின் மூலம் நமக்கு கொடுத்து அழகாக வழி நடத்துகிற ஒரு ஆண்டவர். வசனத்துக்கு காத்திருந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுடைய வழியிலே நடப்பீர்கள். அதுதான் உத்தமமானது, அதுதான் நமக்கு பாதுகாப்பானது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.